வெனிசூலா தற்போது அமெரிக்காவின் இராணுவ நடவடிக்கை, அதிபர் நிக்கோலஸ் மதுரோவின் கைது மற்றும் நாடு கடத்தல், தேசிய அவசர நிலை பிரகடனம் போன்ற அரசியல் நெருக்கடிகளை சந்தித்து வருகிறது. அந்த நாட்டின் எண்ணெய் வளங்கள் குறித்து அமெரிக்கா வெனிசூலா அரசாங்கங்களிடையே மோதல் நீடிக்கிறது. இந்த சூழ்நிலையில் வெனிசூலா அதிபர் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக தெரிவித்திருந்த நிலையில் இதெல்லாம் பழைய கதையாகி போய்விட்டது. தற்போதைய நிலையை பார்க்கின்ற போது அமெரிக்க இராணுவ நடவடிக்கை, அமெரிக்கா வெனிசூலா மீது இராணுவ நடவடிக்கை எடுத்து அதிபர் மதுரோவை கைது செய்து நாடு கடத்தியுள்ளது. வெனிசூலாவை தானே நிர்வகிக்கப் போவதாகவும் அறிவித்துள்ளது. அவசர நிலை பிரகடனம் என்கின்ற இந்த விடயத்தையும் இங்கே நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டியுள்ளது. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து அதிபர் மதுரோவின் அரசாங்கம் தேசிய அவசர நிலையை அறிவித்திருந்தாலும் தற்போதைய சூழ்நிலையில் அவரது மனைவி என்போர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வெனிசூலா அவசர நிலைமை அமெரிக்காவின் நடவடிக்கைகள் காரணமாக வந்த சர்வதேச ரீதியான எதிர்வினைகளை நாங்கள் பார்க்கின்ற போது, கியூபா போன்ற நாடுகள் வெனிசூலா மீதான அமெரிக்காவின் நடவடிக்கையை கண்டித்து லத்தீன் அமெரிக்காவுக்கு எதிரான தீவிரவாதம் என்றும் கூறியுள்ளன. ஆனால் வெனிசூலா அதிபர் மதுரோ அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக முன்பு சொல்லியிருந்தார். இந்த நிலையிலேயே அவர் கைது செய்யப்பட்டதும் அங்கு தாக்குதல் நடத்தப்பட்டதும் அமெரிக்காவினுடைய வேலையாக இருந்து வருகிறது. இதன் பின்னணி என்னென்று நாங்கள் நோக்குவோமானால், வெனிசூலா உலகின் மிகப்பெரிய எண்ணெய் வளங்களை கொண்ட ஒரு நாடு என்று நாங்கள் சொல்லலாம். அந்த வளங்களை கட்டுப்படுத்துவதற்கு அமெரிக்கா தலையிடுவதாக கூறப்படுகிறது. அரசியல் அழுத்தத்தை நாங்கள் பார்க்கக்குள்ள அதிபர் மதுரோ அரசாங்கத்துக்கு எதிராக அமெரிக்கா நீண்ட காலமாக அழுத்தம் கொடுத்து வருவதாக குறிப்பிட்டிருந்தார். சுருக்கமாக, வெனிசூலா தற்போது அமெரிக்காவின் தலையீடு, உள்நாட்டு அரசியல் குழப்பங்கள் மற்றும் பொருளாதார சவால்களை எதிர்கொண்டு ஒரு நெருக்கடியான நிலையில் இருக்கின்ற நிலையில் இன்று அமெரிக்க அதிபர் உத்தியோகபூர்வமாக வெனிசூலா நாட்டு அதிபர் அவரது மனைவியை கைது செய்துள்ள நிலை நீடிக்கின்றது. அங்கு ஒரு பதற்றமான சூழ்நிலை காணப்படுகின்றது. இதற்கிடையில் தற்காலிக அதிபரும் ஒருவர் அங்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த நிலையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அமெரிக்காவை பொறுத்தவரை உலக வல்லரசுகளாக அல்லது பொருளாதார ரீதியாக எந்த நாடுகள் முன்னோக்கி செல்கின்றதோ அந்த நாடுகளை அடக்கி ஆளுகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இந்த நிலையில் தான் வெனிசூலா, கியூபா இவ்வாறான நாடுகள் ஒவ்வொரு நாடுகளையும் தன் கீழ் வைத்து கொள்ள வேண்டும் என்ற அந்த அமெரிக்காவின் ஏகாதிபத்தியவாதம் இங்கும் தலை விரித்தாடுவதை நாங்கள் காணக்கூடியதாக உள்ளது. பார்ப்போம் பொறுத்திருந்து எதிர்கால சர்வதேச அரங்கில் என்னென்ன விடயங்கள் நடைபெறப் போகிறது என்று. நியூஸ் அவர்ஸ் டிவிக்காக உங்கள் அன்பின் அஷ்ரப் கான்.